வணக்கம். தமிழகத்தின் அரசியலில் இன்னமும் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் ஆளுநர் தாமதம் காட்டி வருகின்றார். இதற்கான காரணத்தையும் அவர் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. பெரும்பான்மையை காட்டச் சொல்லித்தான் அவர் கேட்கின்றார். பெரும்பான்மையை ஆளுநரிடம் காட்ட வேண்டிய அவசியம் ஆட்சி அமைக்கின்ற கட்சிக்கு கிடையாது. ஆளுநர் கொடுக்கின்ற திகதியில் சட்டமன்றத்தில் அந்த பெரும்பான்மையை நிரூபித்தால் போதுமானது. இதுதான் விதி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆளுநர் இப்பொழுது இவ்வாறு செயல்படுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்பது எல்லா அரசியல் தலைவர்களாலும் கணிக்கப்படுகின்றது. எல்லா அரசியல் தலைவர்களாலும் கண்டிக்கப்படுகின்றது. அடுத்து விஜய்க்கான பெரும்பான்மையை பொறுத்தவரை இப்பொழுது காங்கிரஸ் கட்சி மாத்திரம் முழுமையான ஆதரவை கொடுத்திருக்கிறது. கடிதமும் கொடுத்து விட்டது. இன்னமும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், வலது இடது கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற 6 கட்சிகளின் ஆதரவுடன் அவர் ஆட்சிக்கு வரலாம். முடிந்தால் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பிரேமலதா விஜயகாந்தும் ஆதரவை கொடுக்கலாம். இந்த நிலையில்தான் தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் இதை தவிர வேறு பல்வேறு யூகங்கள் பலரால் கிளப்பப்பட்டிருந்தாலும் கூட அது நடைமுறை சாத்தியமாக இல்லை என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இருந்தாலும் நேற்று இரவு அந்த செய்தி பரவலாக எல்லாராலும் பேசப்பட்டது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று. ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதால் அது ஒரு பொய்யான செய்தியாகவே போய்விட்டது. இந்த சூழலில் இப்பொழுது விஜய்க்கு உள்ள ஒரே ஒரு இடம் இதுதான். பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலையில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற கட்சிகளை உள்ளே அழைக்கக்கூடாது என்பது காங்கிரசின் ஒரே ஒரு கோரிக்கை மாத்திரமே. அவர்கள் கடிதம் கொடுக்கும் பொழுது அதை கேட்டுத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழகத்தில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத 2 அணிகள் இருக்கின்றன. ஒன்று திராவிட முன்னேற்ற கழக அணி, இன்னொன்று விஜயின் அணி. ஆகவே இந்த 2 கட்சிகளும் இப்பொழுது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகளாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு நல்ல விடயம். இதில் இன்னொரு விடயம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பெற்றிருக்கின்றார்கள். அதுவும் இல்லை என்று போனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சைவர் நிலைமைக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே மிக பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இப்பொழுது தனது செல்வாக்கை இழந்திருக்கிறது என்று சொல்ல முடியாவிட்டாலும் தங்களது பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்திருக்கிறது என்று சொல்லலாம். செல்வாக்கு அவர்களுக்கு ஓரளவு இருக்கக்கூடிய நிலையில் இனி எவ்வளவு வாக்கு வீதம் என்பது இனித்தான் தெரிய வரும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவ்வாறு பின்னோக்கி தள்ளப்பட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நாளை அல்லது இன்று இரவு, நாளை அல்லது நாளை மறுதினத்துக்குள் எல்லாம் தெரிய வந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதும் கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் பொதுவாகவே எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அது நடக்குமா அல்லது மூத்த தலைவர்களாக திமுகவில் இருக்கின்ற வேறு தலைவர்கள் அந்த இடத்துக்கு வருவார்களா என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சில வேளைகளில் அதுவும் இன்றிரவு நாளைக்குள் தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.